உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். எப்போவாவது நீங்கள் ஹரித்வார் பக்கம் போனீங்க அப்படின்னா கங்கை அடித்து பரண்டு ஓடி வரக்கூடியதாக இருக்கும். காலை வச்சிங்கனாலே சுழண்டு எடுத்துகிட்டு போயிடும் போல இருக்கும். சங்கிலிகள் போட்டிருக்கோம், நம்ம பிடிச்சிட்டா கூட கால் வழிக்கு போயிடுவோமோ அப்படின்னு தோணும். அதுக்கு வேகவாகினினே பேர். அப்படி அடிச்சுட்டு வரக்கூடியது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு சீக்கியராக இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் ஒரு வேறு நாட்டை சேர்ந்தவராக, வேறு மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், வேறு மொழி பேசுகிறோம். இது நம்ம யாரையும் வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பையா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம், பெஹன் அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம், மா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம். இந்த வார்த்தையோட பொருள் எதிரில் நிற்கக்கூடிய உங்களுடைய முகபாவத்தை பார்த்தா நமக்கு தெரியும். கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா கங்கையில் முழுகி ஒன்றா தலையெடுப்போம். என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா முழுகி போயிடாமல் அடிச்சுட்டு போயிடாமல் காப்பாற்றிக்க முடியும். அதே தான் வாழ்க்கைங்கிற பிரவாகத்தில் வரக்கூடிய இந்த கங்கைக்கும் அதுவே தான். பக்கத்தில் ஒருத்தர் கையை ஒருத்தர் நம்மளால் பிடிச்சிக்க முடியும் அப்படின்னா, 4 பேரை வழிநடத்தி போகிறதுக்காக மட்டும்தான் என் குழந்தைன்னு உங்களால் ஒத்துக்க முடியும்னா ரொம்ப அழகாக இருக்கும்.